அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 274வது நாளை அடைந்திருக்கிறது. இதில் நேற்று தனக்கு ஏற்பட்ட தோல்வியை மறைத்து கொள்ள அல்லது அதற்கு பழிவாங்கும் முகம் போல் அப்பாவிகளை கொலை செய்திருக்கிறது. நேற்று கடந்த ஒரு வாரத்தில் அதிகமான பாலஸ்தீன அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றோடு 38,098 பேர் ஷஹீதாகப்பட்டிருக்கிறார்கள். 87,705 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். இந்த 38,098இல் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் நடக்கக்கூடிய மரணங்கள் இணைக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. அதே போல காணாமல் போன அங்கு ஷஹீதான் 11,000 பேரை பற்றிய தகவல் இதில் அடங்கவில்லை. அதையெல்லாம் சேர்த்தால் 49,000 பேர் வருகிறது. நேற்று 5 பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் இராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. இத்தோடு 156 பத்திரிகையாளர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சியினுடைய பள்ளி ஒன்றில் இஸ்ரேலிய இராணுவம் குண்டு போட்டதில் 14 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். இப்படி கூட்டுப்படுகொலைகளையும் குழந்தை கொலைகளையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேல். ஆனால் நேற்று அல் சுஜையா வில் ஆம்புஷ் ஆஃப்டர் ஆம்புஷ் என்று பிரிட்டிஷ் பத்திரிகைகள் எழுதக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது. திடீர் தாக்குதல்கள், 2 திடீர் தாக்குதல்களில் மிக முக்கியமான 2 படை தளபதிகளை இழந்து விட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் மேரிவ் என்பது சொல்லுகிறது. நாதவ் எஹ்லான் டோலார் 30 வயது, அடுத்தது மேஜர் இலியாஸ் அபினவ் என்பவர், அவருக்கு 25 வயது. இவர்கள் 2 பேரும் தான் அந்த நெட்சாரிம் ஆக்சிஸில் உட்கார்ந்து இந்த அங்கே நடக்கக்கூடிய சண்டைகளை வழிநடத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 ஒரு மிகப்பெரிய அளவில் வந்த பெரிய இழப்பு அந்த 2 பேரினுடைய இறப்பும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுகிறது. அவர்களை உடனே மாற்றுகளை கொண்டு வர முடியாமல் இஸ்ரேல் தவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நேற்று நெட்சாரிம் அல் சுஜையாவில் நடந்த ஆம்புஷ் இவற்றில் 60க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் அல்லது காயம்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி இஸ்ரேலை நேற்று உலுக்கி இருக்கிறது. அதே போல போராளிகள் குழு நாகர் ஓசுக்கு ராக்கெட்டுகளை அனுப்பி இருக்கிறது, அதை தாக்கி இருக்கிறது. ஹிப்புஸ் ஏரியா, அதாவது காசாவினுடைய வளாகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளும் தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் எல்லாம் நம்மை அழித்து கொண்டு இருக்கிறது. ரஃபாவிலும் நேற்று ஒரு பெரிய ரஃபாவில் குண்டு போட்டு தாக்கி இருக்கிறார்கள். ஒரே ஆம்புஷில் 60க்கும் மேற்பட்டவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவத்தினர் ரஃபாவில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னால் போர் நிறுத்தத்தை கையெழுத்து போட்டு பிரச்சனையை தீர்த்துவிடு என்று இஸ்ரேலிய இராணுவம், இஸ்ரேலிய மக்கள் நேற்று 10,000க்கும் மேற்பட்டவர்கள் டெல் அவீவிலே கூடி த டஸ்ட்ராயர் ஆஃப் இஸ்ரேல் என்று தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர் கையெழுத்து போட்டு தப்பித்து விடு என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய இஸ்ரேலிய மீடியா ரஃபாவில் தோற்று வருவதற்கு முன்னால் என்று சொல்லவில்லை, ரஃபாவில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னான தோத்துக்கிட்டே இருக்க. இப்போ இஸ்ரேலிய பத்திரிகைகள் நேற்று ரஃபாவுக்கு நீ போனதுனால நடந்தது என்னன்னா, நம்ம ஹமாஸ் ஒரு ஃப்ளெக்சிபிளான போர்க்குழு என்பதை நீ காட்டிவிட்டாய், அதற்கு சாட்சியம் சொல்வது போல ஆகிவிட்டது. சென்ட்ரல் காசா, நார்தன் காசா, நேற்று நார்தன் காசாவில் நிறைய குண்டுகளை வீசி இருக்கிறான். ஷேக் ரத்வான் ஏரியாவில் ஒரு வீட்டிலேயே 15 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் நீ நார்தன் காசா, சென்ட்ரல் காசா, சதர்ன் காசா, ரஃபான்னு பிரித்து வச்சுக்கிட்டு நீ போடுற சண்டாவில் அவங்க சமாளிக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு பெரும் போரை அவர்களால் எதிர்கொள்ள முடியும் என்று காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அடுத்தது, அவர்களிடையே பல போராளிகள் குழுக்கள் இருக்கிறது. அதில் நேற்று
நாசர் சலாவுதீன் பிரிகேடுங்கிறது ஒரு அட்டாக்கை ஹமாஸோட சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது டெல் ஹல்வி என்ற இடத்தில் நடந்ததாக தெரிகிறது. அங்கே 4 மெர்காவா டேங்கு, அதுக்கு பின்னாடி வந்த இராணுவ ஏபிசி, அதாவது ஆர்ம்டு பர்சனல் கேரியர் ஆர்மி பர்சனல் கேரியர்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவ வாகனங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனை பேர் என்பதை இஸ்ரேலும் சொல்லவில்லை, போராளிகள் குழுவும் சொல்லவில்லை. ஆனால் இஸ்ரேலில் ஒரே பரபரப்பும் பதட்டமும் நிகழ்ந்தது என்பதை ஊடகங்கள் சொல்கின்றன. அதனால் நேற்று மட்டும் நிறையவே அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பது அதிலிருந்து தெளிவாகிறது. ஆகவே அதுக்கு பிறகு மாரிவ் என்ற இஸ்ரேலிய பத்திரிகை சொல்லுகிறது, காசா பகுதி ரஃபா உட்பட எல்லாம் முழுமையாக ஹமாஸின் கையில் இருக்கிறது. அவங்க சேலரி போடுறாங்க, போலீஸை நிர்வகிக்கிறாங்க, உதவி பொருட்களை விநியோகிக்கிறார்கள். இது நமக்கு எங்கிருந்து வந்த உதவி பொருள் என்பதில் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஒருவேளை நம்ம நிறைய அடிக்கடி சொல்வது போல நிறைய ரகசியங்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகுதான் தெரியும் என்பது தெளிவாகிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது இவர்கள் உதவி பொருட்களை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது என்ன? இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன சொல்கின்றன என்று சொன்னால், ரஃபா பார்டர் வழியாக உணவுப் பொருள் போகக்கூடாதுங்கிறத நீ தடுத்ததோட நோக்கமே அந்த உணவுப் பொருட்களை இப்பொழுது விநியோகிக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய நெட்வொர்க் உள்ளது போராளிகள் குழுக்களாகத்தான் தெரிகிறது. அதற்கு தலைமை தாங்குகிற காசா பகுதியில் தலைமை தாங்குகிற ஹமாஸ். ஆகவே இவர்களுக்கு கையில் உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடாது, உதவி பொருட்களை கொடுக்கக்கூடாதுன்னா நீ தடுத்த. ஆனால் அவன் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அவனுடைய கட்டுப்பாட்டில் கண்டிப்பாக இருக்கிறது. சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய பொது நிர்வாகம் அவர்களுடைய கைகளில் போய்விட்டது. இந்த நிலையில் நீ வார் ஆஃப்டர் காசா அதுக்கு என்ன செய்யுதுங்கிற பேச்செல்லாம் நடக்காது. அவங்க சொல்லிட்டாங்க, எந்த பன்னாட்டு படையும் காசாவுக்குள்ளால் வந்தால் அழிந்து போவார்கள். அவர்களை எப்படி இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கி அழித்தோமோ அதே போல நாங்கள் அழிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதையும் இஸ்ரேலிய மீடியாக்கள் சொல்லுகிறது. அதை திரும்பியும் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தால இருக்கக்கூடிய போராளிகள் குழு புதுசு 4 ஒன்று வந்துட்டு இருக்கு. அதனால அவங்களுடைய ஃபைட்டிங் ஃபர்வர், அவங்களுடைய சண்டை ஓடும் எந்த பலத்தையும் நீ குறைத்து விடவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதனால் இஸ்ரேல் மக்களும் பொறுமை இழந்துட்டாங்கிறதான் தெரியுது. இப்போ கிடச்சிருக்கிறது, இப்போ சீஸ்ஃபயருக்கு போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ். இதோடு அதை முடிச்சிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருபடி மேலே போய் எஹுட் பாரக் முன்னாடி இருந்த இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டார். மகாத்மா காந்தி இந்திய போராட்டத்தை, இந்தியாவினுடைய விடுதலை போரில் ஒரு முக்கியமான படிக்கட்டாக அதை கொண்டு வந்தார். அதாவது அவங்களுடைய எந்த சட்டங்களையும், அரசாங்கம் போடக்கூடிய எந்த சட்டங்களையும் மக்கள் பின்பற்றுவது இல்லை என்பதுதான். அது ஒரு பகிரங்கமான மறுப்பு. உன்னுடைய அதிகாரத்தைக்கு உட்பட்டவர்கள் அல்ல நாங்கள் என்று இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலுடைய பிரதம அமைச்சரிடம் சொல்லுது. அவர் அதை தொடங்கிவிட்டார். எப்படியேனும் இவனை கவிழ்த்தாக வேண்டும் நத்தியான்ஹுவை, ஏனென்று சொன்னால் இஸ்ரேலை காப்பாற்றியாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவராக அவர் அதை செய்கிறார். நேற்று தெருச்சண்டையெல்லாம் நடந்திருக்கு. அதுலேயும் இஸ்ரேலிய இராணுவமே அதிகமாக அழிக்கப்பட்டு இருக்கிறது. இது எல்லாம் இப்போ மீடியாவில் பேசப்படுது. நம்ம எவ்வளோ இழக்கிறோம் என்பதை இஸ்ரேலிய மீடியாக்களில் பேசப்படுகிறது. உலகத்துக்கு வரக்கூடிய செய்திகளில் எல்லாமே நேற்று ஈரானுடைய குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி வந்தது. அது பற்றிய தனிப்பதிவை நாம் வைகரை வெளிச்சம் சேனலில் பதிவிட்டு இருக்கிறோம். சகோதரர்கள் அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது வெஸ்ட் பேங்கில் ஈக்குவலாக சண்டை நடக்குது. ஆனால் அங்கே என்ன அநியாயம் நடக்குன்னா, பலாட்டா கேம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அகதிகள் முகாமை நேற்று தாக்கி இருக்கிறார்கள். அதில் 5 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் போராளிகள் குழுக்கள் எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறார்கள். அதில் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த 20 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் என்ன நடக்குன்னு தெரியாமல் இருந்த ரமலால திடீர்னு ஒரு வேன் ஒரு வாகனம் வந்தது. அது அங்கிருந்த செக் போஸ்ட் அடிச்சு தள்ளிட்டு போச்சுது. அதனால உடனே ஊரடங்கு உத்தரவு போட்டார்கள் என்று சொன்னார்கள். நேற்று ரஃபாலையும் யுத்தத்தை தொடங்கி விட்டார்கள், ரமலாலையும் யுத்தத்தை தொடங்கி விட்டார்கள். அங்கே ஒரு இளைஞர் போராளி
சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்று ஷஹீதாக்கப்பட்டார் என்ற செய்தியும் வருகிறது. ஆகவே அங்கேயும் அல் குட்ஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடிய, அதாவது பைத்துல் முகதஸ் தெருவுன்னு அதுக்கு பேர் நம்ம வச்சுக்கலாம். அது ஆனால் தெருவுக்கு பேர் அல் குட்ஸ் ஸ்ட்ரீட்டு. அதில் நேரடியாக சண்டை நடந்திருக்கிறது. இந்த ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு போயிருக்காங்க. நேற்று அவங்களையெல்லாம் அடித்திருக்கிறார்கள். பில்கிரிமேஜுக்கு இப்போ இடம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்படி உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. அடுத்தது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தான் நேற்று மிகப்பெரிய அளவில் ஊடகங்களை ஆக்கிரமித்தது. அவங்க 2 பங்கரை தாக்கியிருக்காங்க. அதில் பெய்த் ஹிலல்ங்கிற ஏரியாவில் பட்டாலியன் 403வது பங்கரையும் 91வது பட்டாலியனுடைய பங்கரையும் தாக்கியிருக்காங்க. இதில் எத்தனை பேர் இறந்தாங்கங்கிறத இஸ்ரேலிய இராணுவமும் சொல்லவில்லை. அதே போல் தாக்குதலை நடத்திய போராளிகள் ஹிஸ்புல்லாவும் சொல்லலை. ஆனால் வாயில் வந்தபடி மீடியாக்கள் 100, 200 என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை கன்ஃபார்ம் ஆகும், அதற்கு பிறகு நம்ம சொல்லுவோம். ஆனால் பங்கர்னு சொன்னால் 2 பட்டாலியனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அப்போ நிறைய பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது மட்டும் இப்பொழுது நமக்கு உறுதியாகிறது. அடுத்தது இதுதான் நேற்று நடந்த மிகப்பெரிய நிகழ்வு. அதுக்கு பிறகு காலையிலே நேற்று பிரிட்டிஷ் பத்திரிகையில் ஒரு ஆள் எழுதுறாரு, ஒரு ரைட்டர் எழுதுறாரு, ஹிஸ்புல்லாவுக்கு மீதான தாக்குதல் இஸ்ரேல காலகாலமாக நடத்திட்டு தான் இருக்குது. டெய்லி காலையில் ஒரு ரைடு விடுறது, திடீர்னு ரைடு விடுறது இஸ்ரேலுக்கு கைவந்த கலை தான். அதை நடத்தி கொண்டே தான் இருந்தது. இப்போ என்னன்னா, சும்மா இருந்த லெபனான் ஹிஸ்புல்லா இப்போ திரும்ப தாக்க ஆரம்பித்து இருக்கிறது. அதுதானே தவிர, ஆனால் அந்த தாக்குதலில் நேற்று ஒரு பெரிய இது நடந்திருக்கு. பெய்த் ஹிலல்ல அவங்க பற்றி வச்ச தீ நேற்று அணையல, இன்னைக்கு இதுவரைக்கும் அணைக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி கோலான் ஹைட்ஸில் திரும்ப தாக்கியிருக்காங்க, அந்த தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே எல்லாம் அணையா விளக்கு தான். ஏன்னா கீழே கேஸ் இருக்கு, அதுக்கு மேலே தாக்குதல் நடக்குது, அந்த கேஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கிட வேண்டியது இருக்கு. அடுத்தது அல் ரம்தா சைட்டு, அல் சமோகா சைட்டு, ரம்மி சைட்டு, காம்பிலா பேரக்ஸு, கோலானில் நஃபா பேரக்ஸு, இப்படி 7th ஆர்ம்டு பேரிகேட்ஸு இருந்த டோடோ பேரக்ஸு இதையெல்லாம் தாக்கி இருக்கிறார்கள். இது நேற்று 200 மிசில் தாக்கியிருக்காங்க. ஒரு ஷஹீது அவங்கள்ட்ட. அவருக்கு பெரிய கமாண்டர் அப்படி இப்படிலாம் சொல்லலை. காரில் போயிட்டு இருந்தவரை இஸ்ரேல் குண்டு போட்டையில் ஒரு ஷஹீது, அவர் தான் ஓட்டிட்டு போயிருக்கார், ஒருவர் மட்டும் ஷஹீதாகி இருக்கிறார் என்ற தகவலையும் ஹிஸ்புல்லா தெரிவிக்கிறார். ஆனால் அதுக்கு உடனேயே 4 சோல்ஜர்ஸை அப்பர் கலீலில் தாக்கி அழித்து விட்டதாகவும் ஹிஸ்புல்லாவும் சொல்லுது. நேற்று 2 பேர் இறந்தாங்கன்னு இஸ்ரேல் மீடியாவும் அதை ஒத்துக்கொள்கிறது. இப்படி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் எலெக்ஷன் வர்றது வரைக்கும் நீ ஹிஸ்புல்லாவை கை வச்சிடாத, அழிஞ்சு போயிடுவேன், நாங்கள் அதில் கவனம் செலுத்த முடியாதுன்னு அமெரிக்கா சொல்லுது. பைடன் என்ன சொல்றாருன்னா, நீ உடனேயே இந்த 6 ஆப்பர்ச்சுனிட்டி, அது உனக்கு வழங்கப்பட்ட ஒரு இதுன்னு நினச்சிக்கோ, அதை நீ உடனே கைப்பற்றி யுத்தத்தை முடித்து விடு. அதனால உனக்கு வெஸ்ட் பேங்க்ல நடக்கிறது, ஹிஸ்புல்லா தாக்குறது, ஹூத்திஸ் எங்களை இந்த கடலில் பயணம் செய்ய விடாமல் தாக்குறது, இதெல்லாம் நின்று போய்விடும், நீ அதை முடித்து கொள்ளணும். அதே தான் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளும் சொல்லுகிறார்கள். இப்போ நத்தியானுக்கு என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன்னா, நீங்கள் இராணுவ அதிகாரிகள் யாரும் மொசாதோடைய சீஃப் டேவிட் பர்னரை சந்திக்கக்கூடாது. ஏன்னா அவர் மட்டும்தான் நெகோசியேஷனுக்கு போயிட்டு வந்தார். அவர் அங்கே இருந்து உடனே வெள்ளிக்கிழமையே திரும்ப வந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. நமக்கு நல்ல தெரியும், நத்தியானு ஹி வாண்ட் டு டை அஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் இருக்கோ இல்லையோ, அவன் அந்த டெசிக்னேஷனோட குடியரசு பிரதம அமைச்சருங்கிற பட்டாளத்தோட அழியணும்னு நினைக்கிறானே தவிர, அவன் தன்னை பாதுகாத்துவிட வேண்டும் என்ற நினைப்பில் அவன் வாழவில்லை. அவன் தன்னை பாதுகாத்துன்னு இல்லை, இஸ்ரேலை பாதுகாத்துவிட வேண்டும் என்ற நினைப்பில் வாழவில்லை. தன்னை பாதுகாத்து தான் கடைசி வரை பிரதம அமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை நம்ம சொல்லலை, இதை இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுது. இஸ்ரேலிய ஊடகங்கள் இதையே சொல்லுகிறது. அதனால் ஆட்சி கோப்புக்கான பகிரங்கமாகவே சொல்கிறாங்க, ஆட்சி கோப்புக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று. அடுத்தது ஹூத்திஸ் ஒரு புதிய ஃபேஸ் ஆஃப் அட்டாக்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய இதை தொடங்கி இருக்கிறார்கள். அதுக்கு டஸ்ட்ராயர் ஃப்ளட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு நேற்று யூகேயும் யூஎஸும் அவங்களுடைய தீவு, அதாவது ஹூத்திஸுக்கு கமாண்டில் உள்ள ஒரு தீவு கமரான் ஐலண்டை தாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் அமெரிக்க கப்பலை மத்திய தரை கடலில் தாக்கி இருக்கிறார்கள்.
இப்படி அதன் பிறகு உலக மக்கள் தங்களுடைய கோரமான ஒரு போரை கோரமான ஒரு ஊர்வலத்தை லண்டன்லையும் ஜெர்மனியினுடைய பெர்லின்லையும் நடத்தியிருக்காங்க. போலீஸ்காரங்க அவங்களை 700 போலீஸ்காரங்க லண்டனில் அவர்களை தாக்கி இருக்கிறார்கள். தாக்கிட்டு சிலர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க 2 அக்கௌண்ட்டில். ஒன்று என்னன்னா, நீங்கள் லா அண்ட் ஆர்டருக்கு எதிராக இருந்தீங்க. இன்னொன்று, இஸ்ரேலுக்கு எதிராக பேசினாலே இப்போ அதை ஹேட் ஸ்பீச்சுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ரேசிஸ்ட் ஸ்டேட்மெண்ட்களை நீங்கள் சொன்னது, இப்படி 2 குற்றங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இஸ்ரேலு யூதர்கள் ஹோலோகாஸ்டில் கொலை செய்யப்படவில்லைன்னு யாருன்னு சொன்னால் இந்த ஐரோப்பிய நாடுகள் அரெஸ்ட் பண்ணோம். ஹோலோகாஸ்ட் நடக்கலைன்னு அதை டவுட் பண்ணிட்டாலே அரெஸ்ட் பண்ணோம். இப்போ ஜியோனிஸ்டுகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலோ அல்லது அவர்கள் கூட்டு படுகொலைகளை செய்கிறார்கள் என்று சொன்னாலோ அவையெல்லாம் ரேசிஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு அல்லது ஹேட் ஸ்பீச்சினை கைது செய்யக்கூடிய அளவில் இந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் அப்பாய்களுக்கு எதிராகவும் இருக்கிறதா தான் உலக மக்கள் எல்லோரும். ஜெர்மனியில் எங்கே ஹோலோகாஸ்ட் நடந்தோ அந்த ஜெர்மனிலையும் லண்டன்லையும் அங்கே இப்போ ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. இப்போ வந்திருக்க லேபர் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனுக்கு எதிராகவும் இருப்பார்கள் என்பது அவங்க வரலாறு, அதை மறுக்க முடியாது. இப்படி இந்த யுத்தம் முடிவற்று தொடரக்கூடிய நிலையில் இருக்கிறது நத்தன்யாஹு ஒருவரால் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் எப்படி முடிகிறது என்று. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.